வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். நண்பர்களே வணக்கம். ஒரே நாள்ல 4 சக்சஸ்ஃபுல் ட்ரேடு, அதுல கிடைச்ச லாபம் 17,400 பாயிண்ட்ஸ். இது எப்படிங்க முடியும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நாள் ட்ரேடிங்கோட ஒரு மாஸ்டர் கிளாஸ பத்தி தான். ஒரு ட்ரேடர் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை தனக்கு சாதகமா எப்படி மாத்தி ஒரு பெரிய லாபத்தை பார்த்தாருன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. கேக்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இதுல எந்த மேஜிக்கும் இல்ல. எல்லாமே ஒரு பக்கா பிளானிங் தான். நாம இத ஒரு சிம்பிளான விளையாட்டு திட்டம் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். யாரு வேணும்னாலும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சோ அன்னைக்கு ஃபைனல் ஸ்கோர் இதுதான். நிஃப்டி 50ல இருந்து கிடைச்ச 174 பாயிண்ட்ஸ் லாபம். ஆனா இது ஏதோ ஒரே ட்ரேட்ல அடிச்ச ஜாக்பாட் கிடையாது. வாங்க எப்படி சின்ன சின்ன வெற்றிகளை சேர்த்து இவ்ளோ பெரிய ஸ்கோர் ஆச்சுன்னு உள்ள போய் பார்க்கலாம். இங்க முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரே ஒரு பெரிய பெட் கட்டுறதே இல்ல. அதுக்கு பதிலா மார்க்கெட் மேல போனா என்ன பண்ணணும்னு ஒரு பிளான், கீழே வந்தா என்ன பண்ணணும்னு ஒரு பிளான், ஏன் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்க்கு கூட ஒரு பிளான், இப்படி எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தது தான். சரி, அப்போ இந்த ட்ரேடிங்குக்கு யூஸ் பண்ண முக்கியமான 2 டூல்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இத ரொம்ப சிம்பிளா மார்க்கெட்டுக்கான டிக்கெட்ஸ்னு சொல்லலாம். வாங்க முதல்ல அத பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. ஒன்னு மார்க்கெட் மேல போறதுக்கான டிக்கெட், இன்னொன்னு கீழே வரதுக்கான டிக்கெட். நாம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எந்த டிக்கெட்டை எப்போ வாங்கணும்? முதல்ல பார்க்க போறது சிஇ டிக்கெட், அதாவது கால் ஆப்ஷன். மார்க்கெட் மேல போகும், ஒரு ராக்கெட் மாதிரி போக போகுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ இந்த டிக்கெட்டை வாங்குவீங்க. நீங்க நினைச்ச மாதிரி மார்க்கெட் மேல ஏறிச்சுன்னா உங்க சிஇ டிக்கெட்டோட வேல்யூவும் ஏறிட்டே போகும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே விழுதுன்னு வைங்க, உங்க பி டிக்கெட்டோட வேல்யூ அதிகமாகும். அப்போ இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் மேல போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி, கரெக்டான டிக்கெட் உங்க கையில இருந்தா நீங்க லாபம் பார்க்கலாம். இதுதான் பாயிண்ட். சரி, இப்போ இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வச்சு அன்னைக்கு எப்படி லாபம் பார்த்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நடந்த 3 ட்ரேட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரேட், மார்க்கெட் ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே போகாம அங்கேயே நின்னுச்சு. டெக்னிக்கலா இத சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி மார்க்கெட் இனிமே மேல போகும்னு நினைச்சு 16 ரூபாய்க்கு ஒரு சிஇ டிக்கெட் வாங்கி 225 ரூபாய்க்கு வித்தாங்க. அவ்வளவுதான், கிளீனா 86 பாயிண்ட்ஸ் லாபம். கொஞ்ச நேரத்திலேயே மார்க்கெட் மறுபடியும் அதே மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்தது. அடடா, இன்னொரு சான்ஸ். அதே சிஇ டிக்கெட்டை இந்த தடவை 108 ரூபாய்க்கு வாங்கி 154க்கு வித்தாங்க. இதுல இன்னொரு 46 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஆனா மார்க்கெட் எப்பவுமே மேல மட்டும் போகாது இல்லையா? ஒரு லெவலுக்கு மேல போனதும் அதுக்கு மேல ஏற முடியாம திணறுச்சு. இததான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போதான் கேமே மாறுது. உடனே சிஇ டிக்கெட்டை விட்டுட்டு மார்க்கெட் கீழே வரும்னு கணிச்சு ஒரு பிஇ டிக்கெட்டை வாங்குறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே மார்க்கெட் கீழே இறங்க இந்த பிஇ டிக்கெட் இன்னொரு 56 பாயிண்ட் லாபத்தை கொடுத்துச்சு. சரி, இப்போ 4வது ட்ரேடுக்கு வருவோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. ஏன்னா இங்க யூஸ் பண்ண டெக்னிக் பேரு ஸ்கேல்பிங். இது ஒரு டோட்டலா வேற மாதிரி விளையாட்டு. இது புரிய வைக்க ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாங்க பாருங்க. சும்மா சூடா இருக்கிற தோசைகளை தொட்டுட்டு சட்டுன்னு கையை எடுக்கிற மாதிரி தானே சொல்றாங்க. அடடா, ஸ்கேல்பிங்கோட வேகத்தையும் துல்லியத்தையும் இதை விட அழகா சொல்ல முடியாது. இங்க நீங்க பெரிய மூமெண்ட்டுக்காகலாம் வெயிட் பண்ண மாட்டீங்க. மார்க்கெட்ல வர்ற ஒரு சின்ன அசைவிலிருந்து சட்டுன்னு கொஞ்சம் பாயிண்ட்டை எடுத்துட்டு உடனே வெளியே வந்துடணும், அவ்வளோதான். இங்க பாருங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு. 180ல சட்டுன்னு உள்ள போறாங்க, 196ல உடனே வெளியே வராங்க. பார்க்க வெறும் 16 பாயிண்ட்ஸ் தான். ஆனா அதிக குவாண்டிட்டியில ட்ரேட் பண்ணும்போது இந்த சின்ன லாபம் கூட ரொம்ப பெரிய பணமா மாறும். அப்போ இந்த 4 ட்ரேடும் சேர்ந்து எப்படி இவ்ளோ பெரிய லாபத்தை கொடுத்துச்சு? அதை விட முக்கியமா இதெல்லாம் சாத்தியமாக்குன அந்த ப்ரோ ட்ரேடரோட மைண்ட் செட் என்ன, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். முதல் 2 சிஇ ட்ரேடு, அதுக்கப்புறம் வந்த பிஇ ட்ரேடு, கடைசியா அந்த ஸ்கேல்பிங் ட்ரேடு. எல்லா லாபத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிற நம்பர் தான் அந்த 174. இதுதான் கரெக்டா பிளான் பண்ணி ஆடுறதோட பவர். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நமக்கு புரிய வைக்குது. ஒரு பிகினர் என்ன பண்ணுவாருன்னா 100 பாயிண்ட் ஜாக்பாட் அடிக்கணும்னு காத்துட்டு இருப்பாரு. ஆனா ஒரு ப்ரோ ட்ரேடர் 40-50 பாயிண்ட்ஸ் கிடைச்சதும் அதை புக் பண்ணிட்டு அடுத்த சான்ஸை தேடி போயிடுவாரு. இந்த வித்தியாசம் தான் ரொம்ப முக்கியம். அதுதாங்க உண்மையான வித்தியாசம். இங்க கேள்வி என்னன்னா, பேராசை ஜெயிக்க போகுதா இல்ல ஒழுக்கம் ஜெயிக்க போகுதா? மார்க்கெட் உங்களுக்கு ஒரு சின்ன ஆனா உறுதியான லாபத்தை இப்பவே கொடுக்குதுன்னா அதை எடுத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கா? ஒரு ப்ரோ ட்ரேடரை ஒரு பிகினர் கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறதே இந்த ஒரு குவாலிட்டி தான். யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.